வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனையாக இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சுருள் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிறது. அது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுருளை திறக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவர் இருக்கிறாரா என்று பார்க்கும்படி ஒரு தூதன் பலத்த சத்தமாய் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு ஒரு நபர் கூட தகுதி இல்லை. கடைசியிலே யோவான் அழுகிறார். அழும் பொழுது யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்க அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆகினாலும் நீ கலங்காதே என்று சொல்லுகிற ஒரு செய்தியை யோவானுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு நடுப்பகுதிகளிலே நாம் இப்பொழுது பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். 22 அதிகாரங்கள். இப்பொழுது நாம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தை எல்லாம் படிக்கும் பொழுது இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதையாவது தங்களுடைய சொந்த கற்பனைகளையும் கதைகளையும் காரியங்களையும் சொல்லுகிறதைத்தான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். முதல்ல நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அநாகரிகமான அல்லது தேவனற்ற ஒரு கலாச்சாரத்தை, நாகரிகத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். அதை ஆண்டவர் நிச்சயமே அழிப்பார் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அற்றவைகள் தேவனுக்கு தேவையில்லாதவைகள். ஆகினால நாம் தேவனை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மனிதர்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல செய்திகளை மட்டுமே கேள்விப்படுவதற்கு அவர்கள் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு துக்கமான ஒரு செய்தியை கேட்கும் பொழுது அவர்கள் அதை கேட்க பிரியப்படுவது கிடையாது. ஆகினால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல இந்த ஜோசிகாரனெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்றைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எது நல்லா நடக்குமோ, எந்த செய்தி நல்ல செய்தி இருக்கோ அதை தான் சொல்லுவான். ஒரு மோசமான ஒரு செய்தி இருக்குன்னு சொன்னால் அவன் மேக்சிமம் அதை மறைக்க பார்த்து ஏதாவது ஒரு வழியிலே ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிட்டு விட்டுருவான். ஆனால் எது நமக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், என்ன ஒரு சம்பவம், ஒரு துர்ச்சம்பவம் நடைபெற போகிறது என்கிற சம்பவம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், நம்ம அதை எதிர்கொள்வதற்கு தயாராகி விடுவோம். அதை சொல்லுவதற்கும் அதை கேட்பதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராக இல்லவே இல்லை. நல்லது மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கணும். இன்னொரு பக்கம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டவுன் இருக்கும். அந்த டவுன்ஃபால் என்னங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதற்கு முதல்ல ஜோசிகாரங்களும் நீங்கள் போனீங்கன்னா, அல்லது இந்த குறி சொல்கிறவங்க போனீங்கன்னா அவனும் சொல்ல மாட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியக்காரங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்களும் சொல்லவே மாட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் அவர்கள் சொல்லுவதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். ஆனால் நமக்கு எப்பொழுது சமாதானம் இருக்கும் என்று சொன்னால், என்ன நடைபெறப் போகிறது என்கிறதான விஷயம் முழுமையாக தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கையில நாம் சமாதானத்தோடு வாழலாம். பாதி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதற்கப்புறம் அது நடைபெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை முடிந்து போன மாதிரி ஆகிவிடும். ஆகினால இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏதோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டது என்பது அல்ல. அது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் என்பதையும் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கே நான் சொன்னோம், என்ன சொன்னோம்? யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை முடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஒன்று சிங்கம் சொன்னேன், இன்னொன்று ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சொன்னேன். சிங்கம் பாவத்திற்கு எதிராக காணப்படுகிற ஒரு அனுபவம் என்று சொல்லியும், ஆட்டுக்குட்டி எதற்கென்று சொன்னேன்? பாவிகளுக்கானது. சிங்கம் பாவத்திற்கானது, ஆட்டுக்குட்டி பாவிகளுக்கானது.
அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம்? மீட்கப்பட்டோம் என்கிற செய்தியை சொன்னோம். இங்கே முத்திரையை உடைக்கிற நபரை குறித்த டிஸ்கிரிப்ஷன் எதை கொடுத்திருக்காங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லும் பொழுது நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர். இப்போ இந்த சீல் அப்படிங்கிறதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒன்று சொல்ல பார்க்குறீங்க, ஒரு புஸ்தகம், ஒரு சுருள் இருக்கிறது, அந்த சுருளுக்குள்ளாக உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டு எத்தனை முறை அது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது? 7 முறை சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கதவு இருக்கு, அந்த கதவை தாழ்பால் போட்டு நீங்க அடைச்சிட்டா திறக்க முடியாது. அதற்கு என்ன வேணும்? சாவி வேணும். தாழ்பால்கள் பல டிசைனா இருக்கு. லாக்கர் சிஸ்டம். இன்னும் நீங்க சேஃப் டெபாசிட் லாக்கர்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கள், அதை யாருனாலையும் திறக்கவே முடியாது. அதை கொண்டு வெல்டு வச்சு எடுக்கிறவங்க கூட கஷ்டப்படுவான். அந்த அளவுக்கு அது ஹெவியான ஒரு மெட்டல்ல அது செய்திருப்பார்கள். அதற்கு டிஜிட்டல் லாக்கர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறார்கள். அதற்கப்புறம் சாவி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது சாவி மாதிரியே இருக்காது, அது வேற மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதற்கு பிறகு அந்த லாக்கரை திறக்கணும்னு சொன்னா நீங்க சாவி வச்சு திறந்ததுக்கு அப்புறமே 10 பேரை கூப்பிடணும் கதவை திறக்கிறது. 10 பேர் சேர்ந்தது அந்த கதவை இழுக்க முடியும். ஸோ வித்தியாசமான பூட்டுகள், அதற்கு உள்ள இருக்கிற மெட்டீரியல் எவ்வளவு வேல்யூபிளா இருக்கோ அந்த வேல்யூபிளான அளவிற்கு பூட்டுகள். அரசாங்கமெல்லாம் சில வீடுகளை போய் என்ன பண்றது, சில ஆபீஸ், சில பில்டிங் என்ன பண்ணிடுது, பூட்டி சீல் வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? திறக்கக்கூடாது என்று சொல்லி. இப்ப நீங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு கையில ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகம் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு எத்தனை முறை முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறது? 7 முறை முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சம்திங் வேல்யூபிள். அதான் ரொம்ப முக்கியம். இதுல எது வேல்யூபிள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதற்குள்ள எழுதப்பட்டிருக்கிற மேட்டர் வேல்யூபிளா, இல்ல வேறு ஏதாவது சில காரியங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறதா? இல்லை. இந்த புஸ்தகம் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முறை முத்திரைக்கப்படுவதற்கு வேல்யூபிள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் தான். தட் இஸ் த ரீசன். இதை திறந்தால் என்ன சம்பவிக்கும்? ஆகினால நம்மை ஆண்டவர் பாதுகாப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். மனித குலம் தேவனற்ற கலாச்சாரத்தையும் தேவனற்ற நாகரிகத்தையும் பின்பற்றினால் மனித குலத்திற்கு அழிவு உண்டு என்பதை ஆண்டவர் திட்டவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிற பிரேக், ஆண்டவருடைய தடை, முத்திரை. அந்த பிரேக்கை எடுத்துட்டா என்ன நடக்கும்? அப்போ ஒவ்வொரு பிரேக்கா எடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஒவ்வொரு முத்திரையாய் உடைக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற, நாம் படிக்க போகிற விஷயம். இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த 4 குதிரையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய குதிரையை நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. இங்க குதிரை சொன்னதுனாலே நிறைய பேர் குதிரை ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இல்லையா? நான் கருப்பு குதிரையில வர்றேன், நீ வெள்ளை குதிரையில வா. நான் சிவப்பு குதிரையில வர்றேன், நீ மங்குன குதிரையில வா. பிசாசு இப்ப வெள்ளை குதிரையில வர்றான், பிசாசு இப்போ கருப்பு குதிரையில வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வெள்ளை குதிரையில வர்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேற என்று வேற சிலர் சொல்லுவார்கள். வெள்ளை குதிரையில வர்றதும் இயேசு கிடையாது, கருப்பு குதிரையில வர்றதும் இயேசு கிடையாது, எந்த குதிரையில வர்றதும் இயேசு கிடையாது. இந்த குதிரை என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு மிருகம் அடையாளத்திற்காக கொடுக்கப்பட்டதே ஒழிய, நீங்கள் இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கவனிங்கள், முதலாம் முத்திரை உடைக்கப்பட்டது அல்லது முதலாம் முத்திரை திறக்கப்பட்டது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வெள்ளை குதிரையை கண்டேன். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அது இயேசுநாதரை சொல்றத போல இருக்கும் பாருங்க. அதை படிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள்.
நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க சரியா அதை படிக்கல, புரியலன்னு சொன்னா, இதுதான் மேசியா, இவர்தான் இயேசு அப்படின்ட்டுருவாங்க. இல்ல அப்படி கேட்கவே கூடாது. நீங்க இனிமேல் கேட்க கூடாது. இதுவரை கேட்டாலும் பரவாயில்ல. இது இயேசுவும் கிடையாது, மேசியாவும் கிடையாது. நீங்க நன்றாய் கவனித்து பாருங்கள். 7வது வசனத்தினுடைய முதல் வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவர். வர்ன்னு இருக்கா, வன்னு இருக்கா? ஆட்டுக்குட்டியானவர் இல்லையா? இப்போ ஒரு கேள்வி நீங்க கேளுங்க. இந்த முத்திரையை உடைக்கிறதே அவர்தான். அதுக்கப்புறம் அவர் எங்க குதிரையில் வர்றது? புரிஞ்சுதா உங்களுக்கு? அவர் தான் முத்திரையை உடைக்கிறார். இப்ப திரும்ப அவரே ஒரு வெள்ளை குதிரை எழுதிட்டு வருவாரா? இல்ல. அப்போ இயேசுவை பற்றி சொல்லும் போது அப்படி சொல்ல மாட்டார்கள். அவன் இவன் சொல்லுவாங்களா? இல்ல. ஏறி இருந்தவன். அடுத்தது வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஏறி இருந்தான். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த அவன் இவன் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் இயேசுநாதரை குறிக்கவில்லை. சரி, இப்ப இது சாத்தானை குறிக்குதா? அதுவும் இல்லை. இது சாத்தானையும் குறிக்கவில்லை, இயேசுவும் குறிக்கவில்லை. இந்த ராஜ்யத்தினுடைய ராஜாங்கங்களிலே, தேசங்களிலே ஆளுகிறதான தேசத்தினுடைய அதிபதிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது, ராஜாக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், ஒரு ராஜ்யம் என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு பெரிய ராஜ்யமாக அது எழும்பும். அவன் சூப்பர் பவர்ங்கிறாங்கல்ல, அதை போல அவர்கள் அதற்காக போராடுவார்கள். அதிலே ஒருவன் என்ன செய்வான் என்று சொன்னால், எப்பொழுதுமே ஒரு ஆதிக்க சக்தியாக ஒருவன் இருப்பான். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் ஒரு பிரேக் எடுக்கிறார். அந்த பிரேக்ல ஆண்டவர் கொடுக்கிற அனுமதி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எவனோ ஒருவனை ஆண்டவர் ஆதிக்க சக்தியாக மாறுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அவன் ஜெயிக்கிறவன். அதனால அவனை அடையாளப்படுத்துவதற்காக குதிரையை வெள்ளை கலர்ல கொடுத்திருக்காங்க. இங்க ஒரிஜினல் குதிரை இருக்கா? இல்ல, குதிரையே கிடையாது. அது ஒரு அடையாள சின்னம். ஆகினால நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் பிரேக் போட்டு வச்சிருக்கிறாரு. ஆகினால பாத்தீங்கன்னு சொன்னா பேலன்ஸா இருக்கு. திடீர்னு பார்த்தா ரஷ்யா பெரியவதா இருக்கு, இல்லாட்டி அமெரிக்கா பெருசுன்னு தெரியுது, இது சீனா பெருசா, இப்போதைக்கு யாருன்னே சொல்ல முடியல. எந்த நாடு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் இன்னும் அனுமதி கொடுக்கல. சில சமயம் அமெரிக்கா மாதிரி தெரியுது, சில சமயம் ரஷ்யா மாதிரி தெரியுது. ரஷ்யா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, யுக்ரைனோடு போரிட்டதுல எத்தனையோ ஆயிரக்கணக்கான ராணுவ தளவாடங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இவன் பிடிச்சிட்டான்ங்கிறான், நியூஸே வெளியே வரல. திடீர்னு சீனா ஒருவேளை பெரிய நாடா இருக்கும், ஃபோர்ஸ்ல வந்துருன்னு பார்த்தா, அவன் லாக்டவுன்லயே அவன் முடிஞ்சிருவான் போல தெரியுது. இன்னும் லாக்டவுன் திறக்கவே இல்லை. அவன் எல்லா மக்களையும் உள்ள வச்சிருக்கான். இப்ப சீனாவாவது வருமா அப்படின்னு கேட்டா சீனாவும் இல்லை. இந்தியாவுக்கு பாவம், நிறைய பேருக்கு சாப்பாடே இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? இந்தியா என்ன பண்ணுவான்? அமெரிக்கா போய் பார்த்தீங்கன்னு சொன்னா பில்லியன் டாலரா அவனுக்கு கடன்ல இருக்கிறான். ஏகப்பட்ட பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்கிறான். டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 10,000 பேர் 15,000 பேர் வேலை இல்லை, வெளியே போங்கிறான் அப்படிங்கிறான். இன்னும் ஆண்டவர் அந்த சீல் பிரேக் போட்டு வைத்திருக்கிறார். ஆனால் எப்போ அனுமதி கொடுப்பார் என்று சொன்னால், எவனோ ஒருவனை ஒரு பெரிய ராஜாங்கமாக ஆண்டவர் எழுப்புவார் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த குதிரை இருக்கு பாருங்க, குதிரை வெள்ளை, சிகப்பு, கருப்பு, அப்புறம் மங்கினது, இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா லாஜிக்கல் ஆர்டர். ஒன்னுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ ஒரு ராஜாங்கம் எழும்புகிறது. முதல் முத்திரை உடைக்கும் பொழுது, அடுத்தது 2ஆம் முத்திரை உடைத்த பொழுது சிவப்பான ஒரு குதிரை புறப்பட்டது. இப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. முதல்ல ஒரு ராஜ்யம் எழும்புகிறது. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யுத்தம். அவ்வளவுதான். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நடைபெற போகிற ஒரு பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாக தேசங்கள் ஒரு தேசம் இன்னொரு தேசத்தோடு போட போகிற பெரிய யுத்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேசங்கள்ல யுத்தம் நடக்கிறது. இப்ப நடக்கிற யுத்தத்தை நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்டால், நான் எதையுமே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். நீங்களாக வேதத்தை படிக்கும் பொழுது காலங்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்து இதைகள் நடக்கிறதா என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலக ஆசை, அதாவது இந்த தேசத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்கிற பற்றுடைய ஒரு அதிகாரம் மிக்க ஒரு நபர், அது வெள்ளை குதிரை. இரண்டாவது யுத்தம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ ராஜ்யம் வந்துருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யுத்தம் வருது. யுத்தங்கள் வருகிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இப்படித்தான் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய நாகரிகங்களை, தேவனற்ற கலாச்சாரங்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய காரியங்கள் இவைகள் அனைத்தும். இப்போ மூன்றாவது குதிரையை பாருங்கள், 5வது வசனம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். சரி, இப்ப யுத்தம் வந்துச்சுன்னா அடுத்தது என்னங்க வரும்? பஞ்சம். வெரி குட். அவ்வளவுதான். இதுக்கு நீங்க இந்த கருப்பு குதிரைக்கு வேற ஏதாவது விளக்கம் கொடுத்து நீங்க கருப்பு குதிரை மேல ஏறி ஓடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ராஜாங்கம் எழும்புது, பொறுக்க முடியாம என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொருத்தன் தாங்க முடியாது. அவன் மட்டும் பெரிய அதிகாரின்னு சொல்றான். ஆகினால யுத்தம் வருகிறது. யுத்தம் வந்து ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? பஞ்சம் வரும். இன்றைக்கு இன்ஃப்ளேஷனுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு விலைவாசி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளால கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு, நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு. அதுவும் உணவுப் பொருட்களுடைய விலைவாசி எல்லாம் தாறுமாறா இருக்கு. டெக்னிக்கா இன்னைக்கு வந்து கையாளுறாங்க. முதல்ல இருந்த அந்த மனிதாபிமானம் எல்லாம் இந்த காலத்துல இல்லாமல் போய்விட்டது. எப்படின்னு சொல்றாங்க நீங்க, முதல்ல நீங்க போய் ஒரு ஜாமானை வாங்குறீங்க. உதாரணமா ஒரு பழக்கடையில் போய் பழம் வாங்குறீங்க. தெராஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, கல் இருக்கும். 1 கிலோ கல்லுனா 1 கிலோ கல் இருக்கும் தெராஸ். அதற்கப்புறம் இந்த பக்கம் பழத்தை வைப்பான். பழத்தை வைக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, தெராஸ் இந்த பக்கம் இழுத்துச்சுன்னு சொன்னா, அந்த பழம் 1 கிலோ கல் வச்சதற்கு பிறகு நிச்சயமா 1 கிலோ 100 கிராம்ங்கிற அளவிற்கு அதுல பழம் இருக்கும். அப்போ அந்த 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எதை குறிக்கிறது என்று சொன்னால், மனிதர்களுக்கு இந்த மனிதாபிமான தன்மை இருக்கிறது என்பதை உணர்த்தினது. இன்றைக்கு அப்படி கிடையாது. நீங்க போய் போட்டீங்கன்னா அந்த 1 கிராமுக்கு நீங்க காசு கொடுத்தாதான் முடியும். அந்த 900 கிராம் இருக்கா, இன்ன விலைன்னு காமிச்சிருது. அது 1100. 1 கிலோவும் 100 கிராம் இருக்கா, அதற்குண்டான விலை. நம்ம 1 கிலோ பழம் எவ்வளோங்க? 200 ரூபாய். நம்ம நிற்போம், 100 இருக்கும். நமக்கு தெரியாது, 1 கிலோ தானே நம்ம கேட்டோம். நம்ம 200 ரூபாய் நீட்டணும்னு சார் 220 ரூபா சார். இன்னும் சார் 200 ரூபா தான் போட்டிருக்கீங்க சார், 100 இருக்கு சார். அப்ப அந்த 100 கிராம் எடுத்துரு அப்படின்னு சொன்னா, அவன் எடுத்து பார்த்தான்னு சொன்னா, அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 900 தான் இருக்கும். அந்த 200 ரூபாயிலிருந்து விலை குறைச்சு வாங்கிக்குவான், காசு வாங்கிக்குவான். அப்ப அந்த 100 கிராம் என்பது மனிதாபிமானமாக இருந்த செயல் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. கோல்டு எப்படி நிற்கிறாங்களோ அதை போலதான் எல்லாத்தையும் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? தேங்காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தேங்காய் வந்து தேங்காய்க்கு தான் விலை பேசினாங்க. எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது தேங்காயும் கிலோ கணக்கில் கொடுக்குறாங்கிறது. எனக்கு ரீசெண்டாக தான் எனக்கு தெரிஞ்சது. தேங்காய் நிறுத்தி கொடுக்குறாங்க.
என்ன காரணம் என்று நீங்கள் யோசித்து பாருங்க. ஹோட்டல்ல போய் பாருங்க, ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல போன வருஷம் சாப்பிடும் பொழுது பொங்கலை கொண்டு வந்து வைக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அளவு அதிகமா இருந்தது, விலை குறைவா இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், அளவை குறைச்சு காசை ஜாஸ்தி பண்ணிட்டான். ஒரு பொங்கல் சார், ஒரு பொங்கல் தான். போன வருஷம் சாப்பிடும் பொழுது அது 150 கிராம் இருந்தது, 50 ரூபா இருந்தது. இந்த வருஷம் சாப்பிடும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 100 ரூபாய் இருந்துச்சு, 100 கிராம் ஆகி 75 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க எத்தனை பேர் இதெல்லாம் கவனிச்சீங்கன்னு தெரியல. மக்களால் இவைகளெல்லாம் கவனிக்க முடியவதில்லை. எவ்வளவோ உழைக்கிறார்கள், ஆனாலும் அவர்களால் ஈடு செய்ய முடியாத அளவிற்கு இன்றைக்கு காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த பஞ்சம் தான் காரணம். யுத்தத்தை தொடர்ந்து வரக்கூடியது பஞ்சம். ஆண்டவர் பிரேக்கை கொஞ்சம் தாங்க எடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் மட்டும் பிரேக்கை ஃபுல்லா எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது, அவ்வளவுதான், ஒன்றுமே செய்ய முடியாது. பிரேக்கை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும் பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். யுத்தம் வருகிறது, யுத்தத்திற்கு பிறகு பஞ்சம் வருகிறது. வெள்ளை குதிரை வந்தது, அதுக்கப்புறம் சிவப்பு குதிரை வந்தது, அதற்கப்புறம் அந்த வெள்ளை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயிப்பதற்கு அடையாளம், சிவப்புங்கிறது ரத்தத்திற்கு அடையாளம் யுத்தம், கருப்புங்கிறது துக்கத்திற்கு அடையாளம் பஞ்சம். அடுத்தது என்னது? அடுத்த 4ஆம் முத்திரை 7வது வசனம். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் என்ன வரும்? அடுத்தது மரணம். ஆர்டரா இருக்கா? எல்லாமே இல்ல லாஜிக்கலா இருக்கான்னு கேட்கிறேன். ஆமா, 1 by 1 அடுத்தடுத்து வருகிறது. இப்போ கடைசியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பஞ்சம் வந்ததற்கு பிறகு மரணம் வருகிறது என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதுதான் ஆர்டர், இப்படிதான் நடக்கும். இது ஏற்கனவே சில வருடங்களுக்கு, அதாவது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் நடந்த விஷயங்கள் தான் இறுதியிலே முடிவாக நடக்கப் போகிறது என்பதை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஓகே, இப்ப இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பாதிக்கப்படுவது திருச்சபை தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யுத்தம், பஞ்சம், மரணம், இவைகளினால பிரச்சனை யாருக்கு தான் வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, திருச்சபைக்கு வரும். அதைத்தான் 5ஆம் முத்திரை என்று சொல்லுகிற அந்த முத்திரையிலே நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா the church is in trouble now. பிரச்சனை எங்க வருகிறது? இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். சபை பிரச்சனைக்குள்ளாக போகிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ இந்த விஷயங்கள், இந்த ஆர்டரா இருக்கு பாத்தீங்களா? ராஜ்யம், யுத்தம், பஞ்சம், மரணம், உபத்திரவம். இது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ இங்கதான் இதை சொல்லி இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இத வந்து புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஆர்டரா இருக்கான்னு, நீங்க நான் சொல்றது கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு நிறைய வாருங்கள். ஆர்டர் மறந்துடக்கூடாது. ஆர்டர் என்ன? 1 by 1. ஃபர்ஸ்ட் ராஜ்யம், 2வது யுத்தம், 3வது பஞ்சம், 4வது மரணம், 5வது உபத்திரவம். இப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை முதலாவது படியுங்கள்.
பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஓகே, இப்ப 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை படிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். கரெக்டா இருக்கா? ஒவ்வொரு குதிரையும் இங்க இருக்கா குதிரைகள் 4 குதிரை இருக்கு, 5 முத்திரையும் இருக்கு. இருக்கா? இது இயேசுநாதர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிவிட்டார் இந்த விஷயத்தை. உலகத்தின் முடிவிற்கும் உம்முடைய ராஜ்யத்தினுடைய வருகைக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் என்ன அடையாளம்? ராஜ்யம், யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய்கள், மரணம், அடுத்தது உபத்திரவம். இப்ப சர்ச்சு உபத்திரவத்திற்குள்ள பிரஷரைஸ் ஆகி போகணுங்க. அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த உபத்திரவத்தில் இருக்கிற மக்கள் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்கள். அவர்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பம் என்னன்னு பாருங்க. 10வது வசனம், வெளிப்படுத்தல் 6:10 வாசிங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரக்கத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இவர்களுடைய ஜெபம் ஏதோ ஆண்டவரே பழி வாங்குங்கன்னு சொல்றதை போல ஒரு ஜெபமாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவரே நீ நீதி செய்கிறவர் என்கிறது தான் அவர்களுடைய கருத்தாய் இருக்கிறது. ஏதோ ஒரு ரட்சிக்கப்படாதவர்கள் செய்கிற ஜெபத்தை போல இந்த ஜெபம் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது இல்லை. நீ நீதியுள்ள தேவன், நீ நீதி செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள் எப்படி ஜெபிப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டவர்கள் இந்த உலகத்திலே உலக பிரகாரமான வருகிறதான ராஜ்யங்களின் நிமித்தமாக அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இது ஸ்லோவா கிராஜுவலா அந்த காலத்திலிருந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு ராஜ்யாங்கத்தின் சூழ்நிலையிலும் ஒவ்வொரு அரசாங்கத்தின் சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். எப்பிருந்து 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே நடைபெற்ற சம்பவம் தான். எவ்வளவோ விஷயங்களை நாம் வெளிப்படுத்தின விஷயத்தினுடைய துவக்கத்திலே பார்த்தோம். நீரோ மன்னனுடைய காரியங்களை பார்த்தோம். இடையில ஹிட்லர் கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வாறு துன்புறுத்தினான் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இப்பொழுது இருக்கிற ராஜாங்கம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வாறு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இவைகளெல்லாம் சிறிய சிறிய அடையாளங்கள். இந்த புஸ்தகத்திற்குள்ளாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான சிறிய அடையாளங்கள், அவ்வளவுதான். ஒரு நாள் வரும், அப்பொழுது சபை மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளாக போகத்தான் போகிறது. இது நான் சொன்ன வார்த்தை இல்லை. யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்தை ஆண்டவர் ஏற்கனவே தம்முடைய சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு இதே ஆர்டர் தான் ஆண்டவர் பதில் சொல்லி இருக்கிறார், இல்லையா? பஞ்சங்கள், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் என்று சொல்லும் பொழுது வெள்ளை குதிரை, ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது சிவப்பு குதிரை, பஞ்சங்கள் என்று சொல்லும் பொழுது கருப்பு குதிரை, கொள்ளை நோய்கள் என்று சொல்லும் பொழுது மங்கின குதிரை. கரெக்டா? அடுத்த முத்திரை உபத்திரவம். கடைசியாக 6வது முத்திரையை உடைக்கும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டால், நம்முடைய எண்ணங்களுக்கு புலப்படாத விஷயங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்?
இந்த இயற்கை என்று சொல்லுவது ரெகுலரா அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் என்று சொல்லி நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு இயற்கையின் மேலும் அதிகாரம் இருக்கிறது என்பதை அந்த 6வது முத்திரை உடைக்கிற அந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், மணி 8 ஆகுதோ 7:30 ஆகுதோ தெரியல, நம்ம போய் படுத்துருவோம், காலையில 6 மணிக்கு சூரியன் உதிச்சிரும், ரெகுலாரிட்டி, நேச்சர். ஆனா அது இருக்காது அப்படிங்கிறத இந்த 6வது முத்திரை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் 6வது பிரேக் எடுக்கிறாருன்னா 6வது பிரேக் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மேல வைத்திருக்கிறார். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழுகுமா? நீங்க கேட்கலாம், இதெல்லாம் எப்படி நடக்குமா? நீங்க யோசித்து பாருங்கள். நீங்கள் அதிகாலையில் விழித்தெழுகிறீர்கள், சூரியனே உதிக்கல, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுதான் 6வது முத்திரை சொல்லுகிற விஷயம். பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல மாறிற்று. நீங்க உடனே ஒவ்வொரு நாளும் சந்திரன் ரத்தமாற மாறிடுச்சான்னு டெய்லி நீங்க போய் பார்த்துட்டு இருக்க கூடாது. இது சொல்லுகிற விஷயங்கள் எல்லாமே அடையாளங்கள். இந்த இயற்கை ஒரு ரெகுலாரிட்டியில இருக்கிற இயற்கை இனிமேல் அந்த ரெகுலாரிட்டியில இருக்காது என்று சொல்லுகிற விஷயத்தை தான் இவர் சொல்லுகிறார். ஆகினால போட்டோ பிடிச்சி பார்த்து பாரு, இன்னைக்கு மூன் ரெட்டா மாறிடுச்சு பார், ரெட் மூன் வந்துருச்சுன்னு ஒரு காலத்துல உளறிட்டே கிடந்தாங்க எல்லாரும், இல்லையா? உடனே ரெட் மூன் வந்த உடனே இஸ்ரேல் இது நடக்குது, இஸ்ரேல் அது நடக்குது. நாங்க கடைசியில் போய் பார்த்தா, அவன் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல பீட்சா, பர்கர், அப்புறம் ஃபிலாஃபல் சாப்பிட்டு, அவன் கோஷர் ஃபுட் சாப்பிட்டு நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறான். இன்னொரு காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜா வந்துச்சு. என்னன்னு கேட்டா, ஒலிவு மலையில பூரா கழுகுன்னு கூடிருச்சு, ஒலிவு மலையில ஏதோ சின்ன பிளவு மாதிரி தெரியுது, அதனால மேசியா வந்தாருன்னு சொன்னா யுத்தம் வரும் பொழுது அங்கே விழுகிற பிணங்களை சாப்பிடுவதற்கு கழுகு கூடிருச்சு. நான் கேட்டேன், கழுகு ஏப்பா ஒலிவு மலையில் கூடுது? கழுகு அர்மகதம் இங்க கிடைக்குது, அங்கேயெல்லாம் கூட்டிட்டு இருக்கணும், ஒலிவு மலைக்கு எது கழுகு வருது? யுத்தம் அங்கேயே நடக்குது. யுத்தம் எங்க நடக்குது? மெகிதோ, அர்மெகதோன். அர்னா மலை, மெகிதோனா அந்த லொகேஷன். அங்கதான் யுத்தம் நடக்க போகிறது. அங்க நடக்கிற யுத்தத்துக்கு கழுகு ஏன்ப்பா இங்க வருது? சென்னையில் நடக்கிற யுத்தத்துக்கு கழுகு கோயம்புத்தூர்ல இருந்து என்ன பண்ண போகுது? அப்புறம் அது வேற, ஒலிவுமலை வேற கொஞ்சம் அப்படி லைட்டா திறந்து வேற இருக்குதான். இவங்க போய் பார்த்துருக்காங்க, என்னமோ திறந்து இருக்கிறது வேற. எல்லாம் நம்ம மக்கள் போய் பார்க்கறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. யாராவது ஒருத்தன் ஏதாவது சொன்னான்னா அதையவே வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் படிச்சு பார்க்கறது கூட பாதி படிக்கும்போதே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க, அப்படியே அடுத்தவனுக்கு போயிடும். இல்லை, நம்ம என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது, வானம் சுருட்டப்பட்டு புஸ்தகம் போல விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின்றன. அப்போ இன்னைக்கு பூமி எதிர்ச்சி சிலரெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பூமி எதிர்ச்சி எங்கேயாவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது இருப்பீங்க. துருக்கியிலும் சிரியாவிலும் நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது உண்மையாகவே இருதயம் வலிக்கிறது. என்னால் அதை பார்த்து முடியல. அவ்வளவு பெரிய உயரமான கட்டடங்கள் எத்தனை வருஷமாயிருக்கு கட்டுறதுக்கு, ஒரே செகண்ட்ல அப்படியே கீழே விழுகிறது. எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் என்பதை யோசித்து பாருங்கள். நம்மளால் அதை பார்க்கவே முடியல. அவ்வளவு அதுல என்ன நடந்திருக்குமோ என்கிற ஒரு விஷயம். யார் இந்த பூமியை அசைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை யார் வச்சிருக்கா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? இந்த பூமியை ஆட்ட முடியுமா? எப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால், அந்த பூமியை ஒரு தடவை இப்படி ஷேக் பண்ணியிருப்பார். என்ன நடந்தது? அப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், இந்த இயற்கை முழுவதும் அவருடைய வார்த்தை என்கிற கட்டுப்பாட்டிற்குள் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையில் ஆண்டவர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அப்ப அதன் மேல ஆண்டவர் ஒரு பிரேக்கை வச்சிருக்கிறார். கொஞ்சம் பிரேக்கை எடுத்து காண்பிக்கிறார். பார்ப்பா, பிரேக் அந்த சீலை கொஞ்சம் உடைச்சா எப்படி இருக்குங்கிறத எடுத்து காண்பிக்கிறார் ஆண்டவர். யுத்தம் நமக்கு பிரேக் எடுத்து காண்பிக்கிறது, பஞ்சம்ங்கிறது கொஞ்சம் பிரேக் எடுத்து காண்பிப்பது. இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக ஆண்டவர் பிரேக் எடுத்து காண்பிக்கிறார். கடைசியில் என்ன நடக்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஃபுல் ஃபிளட்ஜா நடக்கும் என்பதற்குரிய அடையாளங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினால இது கடைசி காலமா
என்று கேட்டால் அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எது கடைசி காலம் என்று சொல்லி நாம் எதையும் திட்டமாக தீர்மானமாக சொல்ல முடியாது. இது கடைசி காலமோ இல்லையோ, நமக்கு எப்படிப்பட்ட காலங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிகாரத்தினுடைய முழுவதுமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 6 முத்திரைகளை பற்றி சொல்லப்பட்டது 6ஆம் அதிகாரம். எத்தனை முத்திரைகள்? 6 முத்திரைகள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. 1ஆம் முத்திரை ராஜ்யம், 2ஆம் முத்திரை யுத்தம், 3வது முத்திரை பஞ்சம், 4வது முத்திரை கொள்ளை நோய் மரணம், 5வது முத்திரை உபத்திரவம், 6வது முத்திரை இயற்கை. இப்போ இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன? அது நமக்கு தெரியணும்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் பற்றி நாம் நினைக்க வேண்டும், பேச வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நிலை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை 2 கூட்டமாக ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். ஒன்று யூதர்கள், வெரி குட், ஒன்று யூதர்கள், 2வது கிறிஸ்தவர்கள். ஆகினால நம்ம இன்றைக்கு நமக்கு 6ஆம் அதிகாரத்தோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகள் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய சம்பவங்கள்ல எது நடந்தாலும் சரி, நீர் எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர், எனக்கென்று ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறீர். உம்முடைய கரத்துல என்னுடைய தீர்மானம் எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய கரத்திலே நான் வரையப்பட்டிருக்கிறேன். உம்முடைய கரத்துல நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தரை அறிந்த ஒரு பிள்ளை கர்த்தர் எவ்வளவு பராக்கிரமம் செய்கிறவர் என்பதை அறிக்கை செய்ய மட்டுமே முடியுமே ஒழிய வேற இன்னொரு விஷயத்தை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. நம்ம போய் விளையாடிட்டு இருக்கிறோம், கொஞ்சிட்டு இருக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், அதுங்கிறதெல்லாம் வேற. நாம் இந்த பூலோகத்தில் வாழும் பொழுது நடைபெறுகிற சம்பவங்களை வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது இந்த வேதம் என்கிற இந்த புஸ்தகத்தை தவிர எந்த புஸ்தகத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படவே இல்லை. Show me a book that says all of the details that what is going to happen or what is happening. என்ன நடக்க போகிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு புஸ்தகத்தை, டீட்டெயிலா சொல்லப்பட்ட புஸ்தகத்தை எங்கேயாவது எனக்கு காண்பீங்கள் பார்க்கலாம்? இல்லவே இல்லை. ஆகினால ராஜாங்கங்களை பற்றி சொல்லப்பட்ட விஷயம், யுத்தங்களை பற்றி சொல்லப்பட்ட விஷயம், பஞ்சங்களை பற்றி சொல்லப்பட்ட விஷயம், கொள்ளை நோய்களை பற்றி சொல்லப்பட்ட விஷயம், எல்லாவற்றுக்கு மேலாக சபையினுடைய உபத்திரவங்கள், சபைக்கு உபத்திரவம் இருக்கு. நம்ம யாரும் இந்த விஷயங்களை படிக்கிறதே கிடையாது. நீ சுகபோகமா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ நல்ல பஞ்சு மெத்தையில படுப்ப, காலையில சுடுதண்ணில குளிப்ப. மக்கள் கேட்க விரும்புகிற செய்தி இப்படிதான் இருக்கு. ஆனா கர்த்தர் தெளிவாக சொல்லிவிட்டார், உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். நேச்சர் பயங்கரமா மாறும், ரெகுலாரிட்டி இருக்காது. காலையில சூரியன் உதிக்கிறேன்னு சொன்னா நாளைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க மக்களை. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு சின்ன இமேஜினேஷன். காலையில 6 மணிக்கு பாக்குறீங்க, சூரியன் வரல. 7 மணிக்கு சூரியன் வரல. 8 மணிக்கு சூரியனே வரல. வாட் வில் பி தி அனௌன்ஸ்மெண்ட்? லாக்டவுன். லாக்டவுன்லயே லீவ்ன்றுவாங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு லீவ் விட்டுறலாம் இல்லையா? நீங்க பிரதர் நீங்க வேலைக்கு போக முடியாது, அக்கா நீங்களும் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், என்னன்னு தெரியல. ஆகினால இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆகினால எல்லாரும் வீட்லயே இருந்துருங்கன்றுவாங்க. சரி, அவங்க வீட்டுல இருங்கன்னு சொல்லல, வர சொல்றாங்க, நம்ம போவோமா? அத முதல்ல சொல்லுங்க. அவங்க லீவ் விடல, 8 மணி ஆகியும் சூரியனே வரல, இருட்டாவே இருக்கு. எத்தனை பேர் போவீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே? சொல்லுங்க, போவீங்களா யாராவது? நீங்க போனாலும் போகட்டி, நான் போக மாட்டேன். நான் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சைக்கிள் ஓட்டுறாள், கொஞ்சம் வெளிச்சுதான் பார்ப்பேன். சில சமயம் பனி ரொம்ப இருந்துச்சுன்னா, நம்ம ஏன்ப்பா காதுக்கும் பஞ்சை வச்சுட்டு மேல ஹெல்மெட் போட்டு போகணும், வீட்லயே இருந்துக்கலாம், நான் வீட்லயே இருக்கிறாள். நான் கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறி நம்ம உடம்பு பாதிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்றது?
கொஞ்சம் பனி இருக்கும் பொழுதே நான் போகாத ஆளு 8 மணி வரைக்கும் சூரியனே வரலன்னு சொன்னா வெளியே போவேன். நானு வெளியே போக மாட்டோம். இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் பயம் வேற. திடீர்னு துருக்கியில் ஆடுற மாதிரி ஆடிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறதா வெளியே இருக்கிறதா இருக்கா இல்லையா? ஸோ நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த ரெகுலாரிட்டி, அந்த இயற்கைங்கிறது ரெகுலரா இருக்கா இல்ல, அப்பப்போ ஏதாவது மாற்றங்கள் வரும். இதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. கர்த்தர் பயங்கர பராக்கிரமம் செய்கிறவர் என்பதை அறிக்கை செய்வதற்காகவே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். முத்திரைகளை உடைப்பதற்கு அதிகாரம் பெற்ற இயேசுவே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர், என்னை இந்த பூலோகத்திலே தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆகினால் அடுத்த வாரம் வரும்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்தாலும் நம்மை ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு எப்படி வைத்திருக்கிறார் என்கிற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். அது எங்கே என்று சொன்னால், 7ஆம் அதிகாரம் முழுவதிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டு முடிந்ததற்கு பிறகு 8ஆம் அதிகாரத்தில் தான் 7ஆம் முத்திரையை ஆண்டவர் உடைக்கிறார். ஆகினால அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நாம் யார், நம்முடைய நிலைமை என்ன, நம்மை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் என்கிற விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆகினால நீங்கள் ஐயோ நான் கிறிஸ்தவனா மாறிட்டேனே அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு நாள் ரிக்ரெட் பண்ண வேண்டும்ங்கிற அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்மை ரட்சித்ததற்காக நம்ம ஆண்டவருக்கு கோடி 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 நன்றி சொல்லணும். வேற எதை கொடுத்தாரோ கொடுக்கலையோ, ரட்சிப்பை கொடுத்துட்டார். அவனுக்கு அது இருக்குது, இவனுக்கு இது இருக்குது, இவனுக்கு அது இருக்குது, இவனுக்கு பங்களா இருக்குது, இவனுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அவனுக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, எனக்கு இயேசு இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசுவை நான் தெரிந்து கொண்டேன் என்பதை விட இன்னொரு ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. எவ்வளவுதான் இருக்கட்டும் பாருங்க, மனிதன் கொஞ்சமா சிந்திக்கிறானா? இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, உட்கார்ந்தா ஒரு சேர்ல தான் உட்கார முடியும் இல்லையா? இத்தனை சேர்லையும் ஒரு மனுஷன் உட்காரணும்னு நினைச்சானா எங்க போறது? முதல்ல முடியுமா? நிக்கிறதுனா இவ்வளவுதான் இடம், 100 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. சரி என்ன பண்ணுவ நீ? இவ்வளவுதான் நிக்க போற? 2x2 உட்கார்ந்தா 2x2, நின்னா 2x2, உட்கார்ந்தா 3x3, படுத்தா 6x6. இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணாலும் முடியாது. ஒரே சமயத்துல 4 பேண்ட் போட்டுக்க முடியுமா? முடியாது. இப்போ மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு சிம்பிளா இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். இருக்கட்டும், இருந்தாலும் நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க 100 ஏக்கர் 200 ஏக்கரை நான் வச்சிருந்தாலும் நான் அனுபவிக்க முடியாதுங்க. எவ்வளவு நேரம் அனுபவிக்கிறது யோசிச்சு பாருங்க. எனக்கு அங்க வீடு இருக்குது, எனக்கு இங்க வீடு இருக்குது, அங்க நிலம் இருக்குது, அங்க நிலம் இருக்குது. எப்படி பாப்ப நீ? அதனாலதான் ஒரு நாள் ஒரு விளம்பரம் கொடுத்தான். என்ன தெரியுமா விளம்பரம் கொடுத்தான்? அவன் பாருங்க எவ்வளவு டெக்னிக்கா இருக்கான்னு சொல்லி பாருங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிறீர்கள், ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூர்ல 1 ஏக்கர் இடம் வாங்கினால் அந்த இடத்தை உங்களால் போய் பார்த்து கொண்டே இருக்க முடியாது ஒவ்வொரு நாளும். ஆகினால நாங்கள் நிலாவில் உங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். வெப்சைட்டே போட்டான், buythelandonthemoon.com. என்னது? buythelandonthemoon.com. நீங்க www.buythelandonthemoon.com நடிச்சீங்கன்னா அங்க போய் நீங்க பணம் கட்டணும். பணம் கட்டும் பொழுது அவன் சொல்லுவான், எத்தனை ஏக்கர் நிலம் வேணும் உனக்கு நிலாவில்? எனக்கு 2 ஏக்கர். 2 ஏக்கர்னா அதுக்கு ஒரு 50,000 1 லட்சமோ பணம் வச்சிருக்கான். வாங்கிட்டு ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்புறான், நிலவில் இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்குறோம் வச்சுக்கோங்க. அவன் சொல்றது என்னன்னு சொன்னா, நீ சென்னையில் இருக்கும்பொழுது கோயம்புத்தூர் நிலம் வாங்கினீன்னு பார்க்க முடியுமா? இதுக்கு போகணும். நீ நிலவில் இடம் வாங்கிட்டீங்கன்னா டெய்லி நீ பார்த்துக்கலாம். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு? நம்ம பிளாட் போட்டலாம் நல்ல இல்லை. மனிதர்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறான்னு பாருங்க. நீங்க நம்மளால இதெல்லாம் யோசிக்க முடியுதா? யோசிக்கவே முடியல. ஆகினால ஏராளமான நிலங்கள் இருக்கிறது. எதை சொல்லியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிரயோஜனம் இல்லை. எனக்கு இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் அது நிதர்சனமான உண்மைங்கிறீங்க? அதாவது ஏதோ நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க ஆமான்னு ஒப்புக்கிறீங்களா? இல்ல அதுதான் 100% உண்மை என்பதை ஆணித்தரமாக ஒத்துக்கொள்ளுகிறீர்களா?
இயேசுதான் ஆசீர்வாதம். ஆகியனால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இருக்கோ இல்லையோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. இல்லாதவனை பார்த்து நீங்கள் பரிதாபப்பட வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. இருக்கிறவனை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. ஐயோ அவனுக்கு இல்லையே, ஐயோ இல்லாம இருக்கானே அப்படிங்கிறது. இருக்கணும் பார்த்து, ஐயோ பாரப்பா இவனுக்கு எவ்வளோ இருக்கு, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. நம் ஒன்றே ஒன்றுக்காக நாம் we should be very content. For what? We have Jesus in our life. நான் சந்தோஷமாக மனரமியமாக இருக்கிறேன், எனக்கு போதும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த உலக ராஜ்யங்களை ஆளுகை செய்கிற இயேசு என்னோடு இருக்கிறார். முத்திரைகளை உடைக்கிற அதிகாரம் பெற்ற இயேசு என்னோடு இருக்கிறார். முத்திரைகளை திறக்க அதிகாரம் பெற்ற ஆட்டுக்குட்டியானவர் என்னோடு இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏசாயா 35:10 என்ன சொல்லுகிறது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அப்படிப்பட்ட நித்திய மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில தந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவனுடைய இரக்கத்திற்காய் தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி நிற்க வேண்டிய பிள்ளைகள் நாம். ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றும் அடையாளம் தெரியாத ஏழை விசுவாசிகள், வயதான தகப்பன்மார், வயதான தாய்மார், ஏழை விதவிகள், பேர் புகழுக்கு ஆசைப்படாமல், விளம்பரங்களுக்கு ஆசைப்படாமல், ராச்சாமங்களில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினால் இந்த உலகம் நின்று கொண்டிருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். விளம்பரங்களுக்காக ஜெபிக்கிறவர்களால் அல்ல, வீடியோவிற்காக ஜெபிக்கிறவர்களால் அல்ல, பேர் புகழ் பணம் பிரஸ்தாபத்திற்காக ஜெபிக்கிறவர்களால் அல்ல, இன்றைக்கும் அந்த முத்திரைகள் ஆண்டவரால் உடைக்கப்படாமல் மனிதகுலம் காக்கப்பட்டிருப்பதற்கு ஒரே காரணம், அடையாளம் தெரியாத யாரோ ஒருவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். புகழை விரும்பாதவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஜெபிக்க முடியுமா? ராச்சாமங்களில் ஜெபிக்க முடியுமா? உபத்திரப்படுவர்களுக்காக ஜெபிக்க முடியுமா? இன்னும் ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு ஆண்டவரே, அவர்களை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க நம்மால் முடியுமா? நாம் ரட்சிக்கப்பட்டோம், பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம், மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே. பாக்கியவான்கள். இந்த பாக்கியம் நமக்கு சொந்தமானதற்கு நாம் ஒன்றும் விலைக்கிரயம் கொடுக்கவில்லை. இந்த பாக்கியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளாத ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அழிந்து போய்விடக்கூடாதே. மேலான விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்த இயேசுவே, நீர் அவர்களுக்கும் தருவீராக. இந்த தாழ்மையான ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Praise the Lord. Praise the Lord.